குட்டீஸ் சிட்டி டிவி. இன்றைக்கி நம்ம குழந்தைங்க அவங்க எப்படி ஈஸியாக அவங்களுக்கு எழுத நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி அவங்களுக்கு நம்ம ஈஸியாக எப்படி பண்ணணும், எப்படி அவங்க ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க அந்த பென்சில் அவங்க கையில் பிடிக்கிறது, குச்சி கையில் பிடிக்கிறது அவங்களால கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக ஃபஸ்ட் அவங்க கையில் ஒரு பென்சிலோ ஒரு ஸ்லேட் அண்ட் குச்சியோ கையில் கொடுத்து அவங்கள சும்மா கிறுக்க சொல்லுங்கள். அவங்க 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 இஷ்டத்துக்கு கிறுக்குவாங்க. அது பிடிச்சி அவங்க சும்மா அவங்க இஷ்டத்துக்கு கிறுக்கும்போது அவங்களோட கையை கொஞ்சம் அதை பிடிக்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். செகண்ட் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, இந்த மாதிரி லைன்ஸ் அவங்கள போட்டு கொடுத்து அந்த லைன்ஸ் மேலேயே நீங்கள் எழுத சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போதே சொல்லிக் கொடுங்க. இது அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இந்த மாதிரி அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். தென் நெக்ஸ்ட் மவுண்டைன் ஷேப்பில், அதாவது கர்வ், கர்வ் ஷேப் அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். தென் செகண்ட் இந்த மாதிரி அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க செகண்ட் இதை பழகணும். இதை பழகினதுக்கு அடுத்தது அப் சர்க்கிள் அவங்க சொல்லிக் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எழுத நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் ஆனா ஆவனா அந்த மாதிரி எழுதும் போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். செகண்ட் நம்ம பண்ண போகுது, அதாவது சர்க்கிள் மாதிரி வரும் இல்லையா, சுழிச்சு டவுன் சர்க்கிள், அப் டவுன் சர்க்கிள், அப் டவுன் சர்க்கிள், அப் டவுன் சர்க்கிள். இது அவங்களுக்கு நீங்கள் பென்சிலில் எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்கள அது மேலேயே நீங்கள் எழுத சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம தலைகீழ சொல்லிக் கொடுக்க போகிறோம். இது அவங்களோட ரைட்டிங் ஸ்கில்ஸை அவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணும். அப் சர்க்கிள், டவுன் சர்க்கிள், அப் சர்க்கிள், டவுன் சர்க்கிள். தென் நெக்ஸ்ட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். இது டவுன் சைட் ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன். இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம சொல்கிறது ஈஸியாக புரியும், அவங்களுக்கு எழுதுறதும் ஈஸியாக இருக்கும். அடுத்தது சர்க்கிள் சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி அவங்க அந்த அந்த லெட்டர்ஸ் மேலேயே அவங்க எழுத சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தென் சர்க்கிள், தென் மவுண்டைன் ஷேப்பில் ஸ்டாண்டிங் லைன்ஸ், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன். இந்த மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு இந்த பேஜஸ், அதாவது இது எழுதி அவங்க கையில் கொடுத்துட்டு இதை ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் அவங்கள எழுத வச்சுட்டிங்கன்னா தென் ஆனா அவனா ஏபிசிடி எழுதுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வச்சு உயிர் எழுத்துக்கள் 12, மொத்தம் 12 எழுத்து இருக்குது. அதில் முதல் எழுத்தான ஆனாவும் ஆவனாவும் எப்படி எழுத சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆ எழுத சொல்லிக் கொடுக்கறது நீங்கள் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா சர்க்கிள், அப் சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன். திருப்பி இன்னொரு தடவை சொல்லித்தரேன். சர்க்கிள், அப் சர்க்கிள், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன் அண்ட் ஸ்டாண்டிங் லைன். இதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கையை பிடிச்சி ஒரு தடவை சொல்லிக் கொடுங்க. தென் அந்த லெட்டர்ஸ் மேலேயே, அதாவது ஆனா மேலேயே அவங்கள ஒரு தடவை அவங்களாவே எழுத சொல்லுங்கள். இந்த மாதிரி எழுத சொல்லி ட்ரை பண்ண சொல்லுங்கள். தென் அவங்களும் தனியாக எழுத சொல்லுங்கள், அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேர்ட்ஸை தனித்தனியாக அவங்களுக்கு நம்ம சொல்லி காட்டும் போது அந்த வேர்ட்ஸை பார்க்கும்போது அவங்க ஈஸியாக சொல்லுவாங்க. ஆ ஆ ஆ அம்மா, ஆ அரிசி, ஆ அன்னம், ஆ அலைபேசி, ஆ அல்லி, ஆ அணில், ஆ அப்பளம்,
இந்த மாதிரி அவங்க வேர்ட்ஸை பார்க்கும்போது இதுதான் ஆ அப்படிங்கிறத ஈஸியாக அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அடுத்த வார்த்தை ஆவண்ணா. அதே மாதிரி தான் இதை அவங்க எழுதி பழகிட்டாங்கன்னா ஆவண்ணா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சர்க்கிள், அப் சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அதிலிருந்து அப் சர்க்கிள், ரிட்டன் அப் சர்க்கிள் தான் வருது, வேறு ஒன்றும் இல்லை. இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்லிக் கொடுக்க. சர்க்கிள், அப் சர்க்கிள், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், அப் சர்க்கிள், அப்புறம் சுழிச்சு விட்டால் போதும். ஆவண்ணா. இது ஆ, ஆவண்ணா. நம்ம 2 மாதிரியும் சொல்லுவோம். அதுக்குள்ள வார்த்தைகளை பார்க்கலாம். ஆ, ஆடு, ஆ, ஆமை, ஆ, ஆலமரம், ஆ, ஆந்தை, ஆ, ஆறு, ஆ, ஆப்பம். இவ்வளவுதான். இன்னைக்கு 2 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.